சந்திரன் வந்து மிதுன ராசியிலிருந்து தசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் எடுத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பெண் குழந்தை பிறந்த நாளில் வெல்லம், அரிசி, பால், வெள்ளி, சொம்பு, தயிர், வெண்ணிற வஸ்திரம், வெண்ணிற குதிரை பொம்மை, உப்பு இதெல்லாம் நீங்க வந்து அம்பாள் கோவிலுக்கு தானம் கொடுப்பது உங்களுக்கு நல்ல பரிகாரமா சொல்லப்படுகிறது. துர்காதேவி கோவிலுக்கு சென்று அ தீபம் போடுவது ரொம்ப விசேஷம். பெண் குழந்தைகள் இல்ல அப்படின்னா, ஆண் குழந்தைகள் பிறந்த நாள்ல கோதுமை, சிகப்பு சந்தனம், சிகப்பு பட்டு, ரூபிக் கற்கள நீங்க வந்து தானமா குடுக்கலாம். இந்த குழந்தைகள் பிறந்த நாட்கள்ல வந்து தானமா பொருட்களை வழங்கும்போது, அதாவது உங்க குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளைக்கு அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யும்போது, உங்களுக்கு பலவிதமான இடையூறுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். மகள் சம்பந்தப்பட்ட உறவு இதெல்லாம் நல்லாருக்கும். திருமணத்திற்கு வந்து பிறகு நல்ல உதவி நெறைய பேருக்கு செய்யுங்க. பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமியை புதன்கிழமைகளில் வழிபடுவது ரொம்ப விசேஷம். சந்திரன் வந்து கடக ராசியிலிருந்து திசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பால் சம்பந்தமான வியாபாரம் கண்டிப்பாக தொழிலாக செய்யக்கூடாது. துணி வியாபாரம், அதேபோல அம்மாவுடன் சேர்ந்து செய்வது நல்லது. இவர்கள் அதனோட அதே மாரி எந்த வேலை செய்தா இருந்தாலும், அ ஒரு சொம்பு பாலை ஊற்றி, அதேபோல அ ஆஃபீஸு, வீடு அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, வடமேற்கு மூலையில வச்சு வேலைகள நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த வேலை தடை இல்லாம சிறப்பாக முடியும். ஒரு சொம்பு பால வந்து வடமேற்கு மூலையில வச்சுட்டு வேலைய ஆரம்பிங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு. வியாபாரம் வெண்ணெய் வியாபாரம் வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. அம்மா வழி சொல்லக்கூடிய அந்த அ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குல்லையா, அம்மா வழி சம்பந்தப்பட்ட கோயில்கள், புனித யாத்திரைக்கு சென்று விடுவது நல்லது. அதேபோல பரிகாரமா ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை பர்வதவர்தினியும் வழிபட்டு, பின்பு ராமநாதபுரம் பக்கத்துல 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருப்புல்லானி, அந்த சேது ராமரை வந்து வணங்குவது, வளர்பிறை திங்கட்கிழமை வணங்குவது ரொம்ப விசேஷம்.